வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் கெப்லர்ஸ் லாலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following is true about the gravitational force? It is the weakest fundamental force. ஈர்ப்பு விசை பற்றிய சரியான கூற்று எது? இது மிகவும் பலவீனமான அடிப்படை விசை. The force of gravitation between two bodies does not depend on the sum of their masses. இரண்டு பொருட்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை டேஷை சார்ந்தது அல்ல, அவற்றின் நிறைகளின் கூட்டுத்தொகை. Next one. The gravitational force between two objects is dash attractive at all distance. ஸோ எந்த டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அட்ராக்டிவாக இருக்கும். இரண்டு பொருள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை எல்லா தூரத்திலும் ஈர்ப்பு விசை. Next one. If the distance between two masses is doubled, the gravitation force between them becomes 1/4. இரண்டு நிறைகளுக்கு இடையிலான தூரம் இரட்டிப்பாக்கப்பட்டால் அவற்றுக்கிடையேயான ஈர்ப்பு விசை 1/4 இருக்கும். Next one. A coin and a feather are dropped together in a vacuum. Which one will reach the ground first? எது first reach ஆகும்னா both will reach at the same time. வேக்கம்ல இல்லையா, வெற்றிடத்தில் நம்ம எது போட்டாலும் சேமாக தான் கீழே ஃபால் ஆகும். ஒரு நாணயமும் ஒரு இறகும் வெற்றிடத்தில் ஒன்றாக விடப்படுகின்றன. எது முதலில் தரையை அடங்கும்? இரண்டும் ஒரே நேரத்தில் அடையும். Next one. The speed required for a satellite to stay in a circular orbit around the earth is called as orbital velocity. பூமியை சுற்றி ஒரு வட்ட பாதையில் ஒரு செயற்கைக்கோள் தங்குவதற்கு தேவையான வேகம் சுற்றுப்பாதை வேகம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The escape velocity of a body from the earth depends on எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா radius of the earth. பூமியிலிருந்து ஒரு பொருளின் விடுபடு திசை வேகம் டேஷை பொறுத்ததாக இருக்கும், பூமியின் ஆரத்தை பொறுத்ததாக இருக்கும். What is the time period of revolution for a geostationary satellite? 24 hours. ஒரு புவிசார் செயற்கைக்கோளின் சுழற்சி நேரம் என்னவாக இருக்கும்? 24 மணி நேரமாக இருக்கும். Next one. What is the main purpose of a geostationary satellite? So right answer, communication, broadcasting and weather monitoring. புவிசார் நிலை செயற்கைக்கோளின் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கு? தொடர்பு, ஒலிபரப்பு மற்றும் வானிலை கண்காணிப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 10th ஒன் பார்க்கலாம். Kepler's second law implies that a planet moves faster when it is closer to the sun. கெப்லரின் இரண்டாவது விதி ஒரு கோள் டேஷ் நகரும் என்பதை குறிக்கிறது. அதாவது சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது வேகமாக செல்லும். ஆப்ஷன் ஏ.